அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேலம் ஸ்பெஷல் மட்டன் குழம்புங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பாக எனக்கு நல்லாவே ஹெல்ப்பாக இருக்குங்க. என்னுடைய லைஃப்பை லீட் பண்ண என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 5 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பை சிப்பில் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் திருவண்ண தேங்காய், 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு 2 ஏலக்காய், 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 4 கிராம்பு சேர்த்துட்டு இதை எல்லாமே ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவை அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம மிளகு ஜீரகத்தை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய், 10 சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், காஞ்ச மிளகாய் போட்டிருக்கு. அதில் காரம் கம்மி, அதனால் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். உங்களுடைய மிளகாய் காரமாக இருந்தால் இந்த மிளகாய்த்தூள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதிலே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஜீரக மிளகு அரைச்ச அந்த கலவையில் இந்த வெங்காய கலவையும் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 கட் பண்ண தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது அரைச்சி வச்ச அந்த மிளகு ஜீரகம் மிளகாத்தூள் வெங்காயம் பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் இது வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இதில் நான் கட் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 1/2 கிலோ மட்டன் வேக வச்சுட்டேன். ஏற்கனவே அந்த மட்டன் இதில் சேர்க்குறேன். மட்டன் ஸ்டாக் வாட்டர் இதில் போட்டு ஊற்றிட்டு மூடி போட்டு நல்லா வேகட்டும். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச தேங்காய், கசகசா, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதிலே ஒரு 1/2 தக்காளி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது உருளைக்கிழங்கு இந்த மசாலாவில் பச்சை வடை போச்சு. இப்போ தேங்காய் மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியோட அளவு பார்த்திங்கனாக்கா 2 கப் சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மூடி போட்டு 10 நிமிஷம் சிம்மில் வைங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை, கருவேப்பிலை சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும்.